அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமுள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில ஆண்களும் பெண்களும் பெருந்திரளாக பேரார்வத்தோடு நாம் பங்கெடுத்துள்ளோம். இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில மதவெறி மாய்ப்போம், மனிதநேயம் காப்போம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. மனித சமூகம் செம்மையாக வாழ வேண்டும் என்றால் அறிவு, ஆற்றல், பொருளாதார வளம், அதிகாரம் இவைகளெல்லாம் வேண்டும் என்பதோடு இவை எல்லாவற்றையும் விட மனித சமூகம் எவ்வித பிரச்சனைகளும் அற்று சிறப்பாக வாழ்வதற்கு மனிதநேயம் அவசியம். மனிதநேயம் என்றால் என்ன? ஒரு மனிதன் சக மனிதனை அவன் எந்த மதத்தை பின்பற்றுகிறான் என்பதை பாராமல், அவன் எந்த சாதியை சார்ந்தவன் என்பதை கவனிக்காமல், என்ன நிறத்தில் இருக்கிறான், என்ன மொழி பேசுகிறான் என்கிற எவ்வித பாகுபாடும் இல்லாமல் சக மனிதனை நேசிப்பது. அப்படியான மனிதநேயம் உலகத்தில் வாழுகிற மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படும் போதுதான் ஒவ்வொருவரினுடைய மத நம்பிக்கை பேணப்படும், ஒவ்வொருவரின் கலாச்சாரம் பேணப்படும், அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நமது அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்திருக்கிற உரிமைகள் பேணப்படும். மனித சமூகம் செழித்து வாழ்வதற்கு சக மனிதனை நேசிப்பதும், நமக்கு நன்மையை நாடுவதைப் போலவே பிற மனிதர்களுக்கு நன்மையை நாடுவதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஆதலால் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை நல்லோர்களும் அத்தனை தலைவர்களும் ஒவ்வொரு சித்தாந்தமும் சக மனிதனை நேசிக்க வேண்டும் என்கிற மனிதநேயத்தை வலியுறுத்தி பேசி சென்றார்கள். எந்த தலைவரும் மனிதநேயத்தை பற்றி பேசாமல் இல்லை. எந்த மதமும் மனிதநேயத்தை வலியுறுத்தாமல் இருக்கவே இல்லை. எந்த மதத்தினுடைய வேத நூல்களை நீங்கள் பார்த்தாலும் படித்தாலும் மனிதநேயத்தை வலியுறுத்தக்கூடிய ஏராளமான அம்சங்கள் அதன் உள்ளே பொதிந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எல்லா மத தலைவர்களும், இந்த நாட்டை ஆட்சி செய்த தலைவர்களும், இந்த மக்களை வழிநடத்திய தலைவர்களும் மனிதநேயத்தை வலியுறுத்தி பேசி சென்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் ஒருபடி மேலாக எல்லா சித்தாந்தங்களையும் மிகைக்கும் விதமாக மனிதநேயத்தை வலியுறுத்தி பேசக்கூடிய ஒரு மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்களை நீங்கள் நேசியுங்கள், வானத்தில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பான். பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களை அவர்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும், அவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். பூமியில் உள்ள மனிதர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டினால் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ள இறைவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். அப்ப இஸ்லாத்தில் எந்த அளவிற்கு மனிதநேயம் வலியுறுத்தப்படுகிறது? இறைவனின் அருளை பெற வேண்டும் என்றால், கடவுளின் இரக்கத்தை பெறுவதற்கு சக மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுவது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்படுகிறது. அது மொழியை வைத்தல்ல, மதத்தை வைத்தல்ல. முஸ்லிம்கள் மீது மட்டுமே மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம் அல்லாத பிற மனிதர்களை வெறுக்க வேண்டும் என்கிற தத்துவம் இஸ்லாத்தில் இல்லை. எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மை நாட வேண்டும், அவர்களுக்கு நலவு செய்ய வேண்டும். திருக்குர்ஆன் இவ்வாறு சொல்கிறது, இந்த உலகத்தில் ஒரு உயிரை கொலை செய்து விட்டால், மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் ஃபக்கஅன்னமா கத்தல நாஸ ஜமீஆ. உலகத்திலே ஒரு உயிரை கொலை செய்து விட்டால் அவர் எல்லா முழு மனித குலத்தையும் கொலை செய்தவர் போலாவர். ஒரு உயிரை எடுப்பது இறைவனின் பார்வையில் ஒரு உயிரை கொலை செய்த குற்றம் மாத்திரமல்ல,
முழு மனித குலத்தையும் கொலை செய்த குற்றம் உமக்கு. குர்ஆன் சொல்லுகிறது. அதன் தொடர்ச்சியில் இறைவன் குறிப்பிடுகிறான், ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. ஒரு உயிரை வாழ வைத்து விட்டால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார். ஒரு மனிதன் உயிர் பிழைப்பதற்கு நீ உதவி செய்தால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சுகத்தோடு நலத்தோடு வாழ்வதற்கு உம்மால் என்ற உதவிகளை நீ செய்தால், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் முழு மனித குலத்தையும் வாழ வைத்த நன்மை உமக்கு உண்டு. திருக்குர்ஆன் சொல்கிறது. இங்கே முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர் என்கிற வார்த்தை பதமே இல்லை. அந்த பாகுபாட்டை அடிப்படையாக கொண்டு உதவி செய்யுமாறு இஸ்லாம் சொல்லவில்லை. மதத்திற்கு அப்பாற்பட்டு அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த கோட்பாட்டுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும், அவர் உயிர் வாழ்வதற்கு உம்மால் என்ற உதவியை செய். அதான் மனிதநேயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இஸ்லாத்தில் மனிதநேயம் எந்த அளவிற்கு வலியுறுத்தப்படுகிறது என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து விடுவதில்லை. இந்த உலகம் அழிக்கப்படும், மறு உலகு என்று ஒரு உலகம் இறைவனால் ஏற்படுத்தப்படும். அந்த உலகிலே, இந்த உலகில் யாரெல்லாம் நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு இறைவன் பரிசளிப்பான், யாரெல்லாம் தீமை புரிந்தார்களோ அவர்களை இறைவன் தண்டிப்பான். அதுதான் நிலையான நிரந்தரமான மறுமை வாழ்க்கை என்கிற ஒரு நம்பிக்கை இஸ்லாத்தில் சொல்லப்படுகிறது. நபிகள் குறிப்பிடுகிறார்கள், அவ்வாறான மறுமையின் போது இறைவன் ஒரு அடியாரிடத்தில் கேட்பான், உலகத்தில் வாழ்ந்த பொழுது நான் உன்னிடத்தில் தண்ணீர் கேட்டேனே, எனக்கு நீ தண்ணீர் தந்தாயா? நான் உன்னிடத்தில் உணவு கேட்டேனே, எனக்கு நீ உணவு தந்தாயா? நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேனே, என்னை நீ நலம் விசாரித்தாயா? அப்போது அந்த அடியான் கேட்பானா, இறைவா, உனக்கு ஏது தண்ணீர், உனக்கு எப்படி தண்ணீர் தேவைப்படும்? நீ அல்லவா உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் தண்ணீரை வழங்கியவன், நீ அல்லவா உலகத்தில் உள்ள முழு மனித சமூகத்தின் பசியை போக்கியவன், நீ எப்படி நோய்வாய்ப்பட முடியும்? நீ எப்போது உணவு என்று என்னிடத்தில் கேட்டாய், நான் எப்போது உனக்கு தராமல் போனேன், உனக்கு எப்படி நோய் ஏற்படும் என்று அந்த அடியான் இறைவனிடத்தில் மறுதளித்து பேசுவான். அப்போது இறைவன் சொல்வானாம், நான் கேட்டேன் என்றால் நானே அல்ல. உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு ஏழை உன்னை கடந்து சென்றான், தனக்கு உணவு தேவை என்று சொன்னான், நீ அவனை கண்டுகொள்ளவில்லையே. உலகத்தில் வாழ்ந்த பொழுது உன்னை கடந்து சென்ற ஒரு நபர் தனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார், நீ அவருடைய தாகத்தை நீ தீர்க்கவில்லையே. உனக்கு அருகாமையில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவரை நீ நலம் விசாரிக்கவில்லையே. இவற்றையெல்லாம் உலகத்தில் இருந்த பொழுது செய்திருந்தால் அதன் மூலம் என்னை நீ நலம் விசாரித்தவன் போலாவாய். அந்த ஏழைக்கு உணவளிப்பதின் மூலம், அந்த நோயாளியை நலம் விசாரிப்பதின் மூலம், அந்த தாகித்தவருக்கு தண்ணீர் கொடுப்பதின் மூலம் என்னை நீ கண்டிருப்பாய், என்னுடைய அருளை பெற்றிருப்பாய், எனது நெருக்கத்திற்குரியவனாக நீ ஆகியிருப்பாய் என்கிற கருத்தை இறைவன் மறுமையிலே பதிலளிப்பான். முகமது நபிகள் நாயகம் இந்த அறிவுரையை நமக்கு சொல்கிறார்கள். இந்த அறிவுரையை சொல்லி எதை போதிக்கிறார்கள்? இஸ்லாத்தில் எந்த அளவு மனிதநேயம் வலியுறுத்தப்படுகிறதோ, இஸ்லாத்தில் வலியுறுத்தப்படுகிற அளவிற்கு வேறு எந்த மதத்திலும் மார்க்கத்திலும் இந்த அளவிற்கு மனிதநேயம் வலியுறுத்தப்படவில்லை. அப்பேற்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால்தான் இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் பேரிடர் ஏற்படுகின்ற பொழுது ஓடோடி வந்து உதவி செய்கிறோம் என்றால் எதன் பேரில்? அரசாங்கம் எங்களை புகழ வேண்டும் என்பதற்கா? உலகத்தில் உள்ள பிற மனிதர்கள் எங்கள் சேவையை பாராட்டி பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டும் என்பதற்கா? அது எங்கள் நோக்கம் இல்லை. அரசாங்கம் எங்களை புகழாவிட்டாலும், பிற சமூகத்தில் உள்ள மக்கள் எங்களை பாராட்டு பத்திரம் எங்களுக்கு வாசிக்காவிட்டாலும், முஸ்லிம் சமூகத்தின் மனிதநேயமிக்க பணிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கு காரணம், இறைவன் இந்த மார்க்கத்திலே எங்களுக்கு இந்த பணிகளை செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கிறான். இல்லையென்றால் கொரோனா காலகட்டத்திலே அந்த கொரோனா நோயை எந்த அளவிற்கு துவக்க காலகட்டத்தில் அச்சமூட்டப்பட்டது. பக்கத்தில் உள்ள ஒருத்தர் லேசா இருமிட்டா போதும், இப்படின்னா 10 அடி தள்ளி போயிருவாங்க. இருமல்னாலே அன்றைக்கு பெரிய ஆபத்து. அணுகுண்டு சப்தத்தை விட
கொரோனா காலகட்டத்தில் இருமல் சப்தம் தான் மிகப்பெரிய அச்சத்திற்குரியதாக ஆபத்திற்குரியதாக கருதப்பட்டது. உண்மையா இல்லையா? செல்போன் போன் பண்ணுவார், அதுல இருமிட்டு தான் கொரோனாவை பற்றிய விழிப்புணர்வே வரும். இவ்வாறு உங்களுக்கு இருமல் இருக்கிறதான்னு உடனே ஒரு போனை வச்சிருவார், அந்த பக்கம் எவ்வளவு இருமுறாங்க, அது மூலமா கொரோனா வந்தாலும் வந்துடும். எவ்வளவு பயமுறுத்தி வைத்திருந்தார்கள், எவ்வளவு அச்சமூட்டி வைத்திருந்தார்கள். அதனுடைய கொடுமை என்னவென்றால், வெளிநாட்டிலிருந்து வர்றார், ஒரு வருடம் 2 வருடம் கழித்து தம்முடைய குடும்பத்தை சந்திப்பதற்காக ஆசையாக வந்தார். வந்த பொழுதும் வீட்டில் உள்ள குடும்பத்தார்கள் அவரை சந்திப்பதற்கு மறுத்து விட்டார்கள். வீட்டுக்குள்ள வராதீங்க போங்க. 2 வருஷம் கழிச்சு வர்றாங்க. ஏன்? கொரோனா பயம், கொரோனா அச்சம், கொரோனா வந்து விட்டாலே செத்து விடுவோம் என்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் அன்றைய காலகட்டத்திலே ஊட்டப்பட்டிருந்தது. அதற்கு பிறகுதான் படிப்படியாக அந்த நோயை பற்றிய முழுமையான தகவல்களை மருத்துவ உலகம் சொன்னதற்கு பிறகுதான் விழிப்புணர்வு ஏற்பட்டது. தகரத்தை கொண்டெல்லாம் அடிச்சாங்கல்ல. ஒரு தெருவில் இருக்கிற கொரோனா இன்னொரு தெருவின் பக்கம் நுழைந்து விடக் கூடாது என்பதற்கு தகரத்தை வைத்து மறைத்தார்கள். ஏன்? அவன் அங்க இருமுறத நோய் இங்க வந்துருச்சுன்னா, தகரத்தை வச்சு ஒரு நோயை மறைச்ச ஒரு நாடு இருக்கான்னு தெரியல. தெருவை முழுவதுமாக அடைத்தார்கள். இறந்து போனவர்களை பார்ப்பதற்கே தயங்கினார்கள், தொடுவதற்கு பயந்தார்கள். பல மருத்துவமனைகளிலே யாரேனும் ஒருவர் கொரோனா நோயினால் மரணித்து விட்டால் அவருடைய உடலை கைப்பற்றி அடக்கம் செய்வதற்கு பதிலாக போகின்ற வழியிலேயே குப்பை தொட்டியில் வீசி அவலமெல்லாம் நமது தமிழ்நாட்டில் நடைபெற்றது. பெற்ற பிள்ளை கொரோனாவில் மரணித்த தம்முடைய தந்தையின் முகத்தை பார்க்க மறுத்து விட்டான். குடும்பத்தை சார்ந்த சக உறுப்பினர்கள், தங்களது குடும்ப உறுப்பினர்களில் மூத்தவர்கள் யாரும், வயோதிகர்கள் யாரும் கொரோனாவில் மரணித்து விட்டால் அவருடைய உடலை பெற்று அடக்கம் செய்வதற்கு அச்சப்பட்ட காலம். அத்தகைய காலகட்டத்திலேயும் தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்கள் மருத்துவ துறை சொல்லக்கூடிய ஒழுங்குமுறைகளை பேணி கவச ஆடைகளை அணிந்து கொண்டு கொரோனாவில் இறந்துவிட்ட உடல்களை பெற்று உரிய விதத்தில் அடக்கம் செய்தார்களே, எதன் காரணத்தினால்? மொத்த மக்களும் அச்சப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் முஸ்லிம் சமூகம் அத்தகைய பணியில் ஈடுபட்டதற்கு இஸ்லாம் வலியுறுத்துகிற மனிதநேயம் தான் காரணம். மனிதநேயத்தோடு நடந்து கொள், பிற மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள், அதுதான் இறைவனின் அன்பை உனக்கு பெற்றுத்தரும் என்று குர்ஆன் போதிக்கின்ற, நாங்கள் உயிரை விட மேலாக நேசிக்கின்ற முகமது நபிகள் எங்களுக்கு போதிக்கின்ற காரணத்தினால்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இத்தகைய பணிகளில் நாங்கள் ஈடுபடுகிறோம். மனித சமூகம் தலை தோங்குவதற்கு மனித நேயம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு ஊர்ல ஒரு நாட்டில் நாம வாழ்கிறோம் என்றால் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், வெவ்வேறு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவரவர் மதம் அவரவருக்கு. நான் என்னுடைய நம்பிக்கையின்படி நான் செயல்படுவேன், உன்னுடைய நம்பிக்கை என்னவோ அதன்படி நீ செயல்படு. நம் இருவரும் அவரவர் மத நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுவதற்கு நமது நாட்டிலே உரிமை உண்டு. என் நம்பிக்கை எனக்கு, உன் நம்பிக்கை உனக்கு. நீ என்னுடைய நம்பிக்கையை மறுதளிக்கிற காரணத்தினால், மத ரீதியாக மொழி ரீதியாக என்னிலிருந்து நீ வேறுபட்டு நிற்கிற காரணத்தினால் உன்னை வெறுப்பதற்கு நான் தயார் இல்லை, உன்னை அதனால வெறுக்க மாட்டேன். இதாங்க மனிதநேயம். அந்த மனிதநேயத்திற்கு தானே இன்றைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே மத்தியில் பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த வெறுப்புணர்வு மிகைத்து விட்டது, அதிகரித்து விட்டது. மதத்தை காரணமாக சொல்லி குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களின் மீது வெறுப்புணர்வை பரப்புகிறார்கள். முஸ்லிம்கள்னா ஒரு வெறுப்புணர்வை விதைப்பது. எந்த அளவிற்கு நமது நாட்டிலே வெறுப்புணர்வு மிகைத்து விட்டது. மதத்தின் அடிப்படையில் இந்த வெறுப்புணர்வை விதைப்பவர்கள் ஏதோ முகம் தெரியாத நபர்கள் என்பதல்ல, திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட பிரச்சாரத்தினை அதிகார மட்டத்தில் உள்ளவர்களை முன்னின்று நடத்துகிறார்கள். நாட்டின் பிரதமர் மோடி அவர்களே தேர்தல் பிரச்சாரத்தின் போது
இஸ்லாமிய வெறுப்பை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி பேசினார். ராஜஸ்தானில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன பேசினார் மறந்துவிட முடியுமா? அந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெறும் பொழுது அங்க போய் பேசினாரு, காங்கிரசுக்கு ஓட்டு போடாதீங்க, இதைத்தான் சொல்லணும். இத சொல்றது எப்படி சொல்றாரு? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களின் சொத்துக்களை பிடுங்கி யார் நமது நாட்டில் ஊடுருவி விட்டார்களோ அந்த ஊடுருவல்காரர்களுக்கும் நமது நாட்டில் அதிகமாக பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் யாரோ அவர்களுக்கும் கொடுத்து விடுவார்கள். யார சொல்ற? காங்கிரஸ் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லும் போது பேசுகிறார், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா உங்க சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி ஊடுருவல்காரர்களுக்கு கொடுத்து விடுவார்கள், அதிக குழந்தை பெற்றெடுத்தவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள், உங்க மாங்கல்யத்தை கூட விட்டு வைக்க மாட்டார்கள். தாலி இந்து பெண்கள்கிட்ட சொல்கிறார், உங்கள் தாலியை கூட விட்டு வைக்க மாட்டார்கள், அதையும் பறித்து கொடுத்து விடுவார்கள். யாரு கொடுப்பாங்களா? முஸ்லிம்கள் கொடுத்துருவாங்க. முஸ்லிம்கள் யாரு? ஊடுருவியவர்கள். முஸ்லிம்கள் யாரு? அதிக குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள். எப்படியான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் எளிய வார்த்தைகளின் மூலம் கட்டமைக்கப்பட்டது. உங்ககிட்ட 2 மாடு இருந்தா 1 மாடை பிடிங்கிருவாங்க. நீங்க போட்டிருக்கிற நகையை கணக்கு பண்ணி எடுத்துருவாங்க. அதையெல்லாம் எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுக்க போறாங்க. இத மன்மோகன் சிங் ஆட்சியில இருந்த போதே தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு விட்டார்கள். எப்ப அங்க போயாச்சு, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துக்கு போய் அப்போதே தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு விட்டார்கள். குடிமக்களின் நகைகளை கணக்கெடுக்க வேண்டும், அதில் அதிகமானவற்றை எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு விட்டார்கள். ஆகவே உங்க நகையை பிடுங்குவாங்க. 2 மாடு இருந்தா 1 மாடு எடுத்துருவாங்க, பிடிங்கிருவாங்க. உங்க தாலி மாங்கல்யத்தை கூட விட்டு வைக்க மாட்டார்கள். இதையெல்லாம் பிடிங்கி முஸ்லிம்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இந்த பிரச்சாரம் செய்யப்பட்டதா இல்லையா? இது மத வெறுப்பு பிரச்சாரம் இல்லையா? அப்படி அவர்கள் என்றைக்கேனும் சொன்னார்களா? அவங்க தேர்தல் அறிக்கையில இருந்துச்சா? எந்த காலத்திலே நம்ம கொடுத்திருக்கிறார்களா? இந்த நாட்டை ஆண்டவர்கள் யாரா இருந்தாலும், காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, முஸ்லிம் சமூகத்திற்கு வாரி வாரி கொடுத்து நம்மை எல்லாம் செல்வந்தர்களா ஆக்கியதை போல ஒரு பம்மாத்து வேலையில் ஈடுபடுகிறார்கள். எங்க யார் நமக்கு கொடுத்தது? அப்படி கொடுத்திருக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் ஆண்டாண்டு காலமாக மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்ற காலகட்டத்தில் நம் இளைஞர்கள் முன்னேறுவதற்கு இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்கலாம் அல்லவா? மத்தியில இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்கலாம், கொடுத்தாங்களா? ஆனா இவர்கள் பார்கள் அந்த காங்கிரஸ் காரணம் காட்டி பொய் பிரச்சாரம், வெறுப்பு பிரச்சாரம். இன்னும் சில மாதங்களுக்கு முன்பு மோடிஜி திடீர்னு வர்றார், வந்து சொல்றார், காங்கிரஸ் ஒரு திட்டம் இடுகிறது. என்ன திட்டம்? எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த சமூகத்தினருடைய இடஒதுக்கீட்டை பறித்து அதை முஸ்லிம்களுக்கு கொடுக்க திட்டம் இடுகிறார்கள். நான் உயிர் உள்ள வரை அது நடக்காது. எவன்டா சொன்னது? அதை திடீர்னு வந்து சொல்றார், உயிர் உள்ள வரை நடக்காது. எது நடக்காது? எஸ்சி எஸ்சி அவருடைய ஓபிசி